அனைவருக்கும் வணக்கம். நான் ஜோதிடர் தமிழரசன் பேசுகிறேன். இந்த சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, ஆல்கிற ஆப்ஷன் இருக்கும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற தலைப்பு, நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா நட்சத்திர பலன்களை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அந்த வரிசையில் வந்து பார்த்திங்கன்னா மூல நட்சத்திரக்காரங்களோட கேரக்டர் எப்படி இருக்கும், உங்கள் குணாதிசயம் எப்படி இருக்கும், உங்களுக்கு என்னென்ன பிளானட்டோட தசாபுத்தி நடக்கும், என்னென்ன இம்பேக்ட் ஏற்படுத்தும், எல்லாமே இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்கலாம். மூலம்ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அது தனுசு ராசிக்கு தான் வரும். சரிங்களா? ஒரு சில நட்சத்திரங்கள்லாம் பார்த்திங்கன்னா 2 ராசிக்கு வரும். அதாவது ஒரே நட்சத்திரம் 2 ராசிக்கு வரும். அது வந்து பார்த்திங்கன்னா உடைபட்ட நட்சத்திரம்னு சொல்லுவாங்க. இது வந்து கேதுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா கேதுவோட நட்சத்திரம், மூல நட்சத்திரம் வந்து பார்த்திங்கன்னா உடைபடாத நட்சத்திரமாக வரும். அது தனுசு ராசியில் மட்டும்தான் வரும். மூல நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்கள் தனுசு ராசிக்கு மட்டும்தான் வரும். தனுசு ராசியில் உள்ளடங்கிய நட்சத்திரம் தான் இந்த மூல நட்சத்திரம், 4 பாதங்கள். பொதுவாகவே தனுசு ராசிக்காரங்க நல்லவங்களாக இருப்பாங்க. அதுவும் இந்த மூல நட்சத்திரக்காரங்களாக பாருங்கள், நல்ல குணம் அவங்ககிட்ட இருக்கும், நல்லவங்களாக இருப்பாங்க, ஆன்மீகவாதியாக இருப்பாங்க, ஆன்மீக சிந்தனை கொண்டவங்களாக இருப்பாங்க, அடிக்கடி கோயிலுக்கு போவாங்க, இறைபக்தி கொண்டவங்களாக இருப்பாங்க, மனசாட்சிப்படி நடந்துக்குவாங்க, நல்ல உள் ஞானம் மிக்கவங்க. ஒருத்தர் பார்த்தாலே சொல்லிடுவாங்க இவங்க நல்லவங்க யார் கெட்டவங்க யார், யாரு கூட பழகணும் யார் கூட பழகக்கூடாது, இவங்க ஏமாத்துறாங்க எல்லாம் ஏமாற்ற மாட்டாங்களான்னு நல்லாவே உங்களுக்கு தெரியும். நல்ல ஒரு அறிவாளின்னு சொல்லலாம். புத்தி கூர்மையுடையவர்கள் தான் மூல நட்சத்திரக்காரங்க. ஒரு சில ஸ்டேஜிலலாம் பார்த்திங்கன்னா விரக்தி வந்துடும் உங்களுக்கு. என்னடா வாழ்க்கை, என்னடா நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம், எதுக்காக வாழ்ந்துட்டுருக்கோம் அப்படிங்கிற அந்த விரக்தி கொடுக்குற இதுவும் உங்களுக்கு அந்த மூல நட்சத்திரக்காரங்க தான். என்ன காரணம்னா அது கேதுவோட நட்சத்திரம். இப்போ அந்த கேதுவோட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அந்த விரக்தி இருக்கும். எதுலேயுமே ஒரு ஈடுபாடு இருக்காது, ஒரு பிடிப்பு இருக்காது, ஒரு கிரிப் இருக்காது அவங்ககிட்ட. அப்படியே வாழ்ந்துட்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். பெருசாக ஆசைப்பட மாட்டாங்க. கிடைச்சதை வச்சு வாழ கற்றுக்கிறவங்க தான் இந்த மூல நட்சத்திரக்காரங்க. நல்ல குணம் இருக்குங்க. மூல நட்சத்திரனாலே தனுசு ராசியில் தான். கண்டிப்பாக தனுசு ராசிக்காரங்கள ஏமாளியாக இருப்பாங்க, ஆன்மீக சிந்தனை கொண்டவங்களாக இருப்பாங்க, வளைஞ்சு நெளிஞ்சு போகக்கூடிய தன்மை கொண்டவங்களாக இருப்பாங்க. கெட்டவங்களாக இருந்தாலும் பார்த்திங்கன்னா அவங்கள மன்னிக்கணும்னு நினைப்பாங்க. பழி வாங்குகிற குணம் இவங்ககிட்ட சுத்தமாகவே இருக்காது. அப்பேற்பட்ட ஒரு ராசி தனுசு ராசி மூல நட்சத்திரம். சரிங்களா? இது ஒரு நல்ல ஒரு ராசிங்க. காலபுருஷ தத்துவப்படி 9ஆம் ராசிங்கிறதுனால உங்களுக்கு கண்டிப்பாக தானம் தர்மம் பண்ணுறது, அடுத்தவங்களுக்கு கொடுத்து உதவி செய்கிறது, உங்களுக்கு இல்லைனாலும் அடுத்தவங்களுக்கு கொடுத்து உதவி செய்கிற அந்த மனசு உங்களுக்கு கண்டிப்பாக வரும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பிறக்கும் போதே நீங்கள் கேதுவோட நட்சத்திரத்தில் பிறந்திருப்பீங்க. 2வது உங்களுக்கு சுக்கிரதசை வரும். 20 வருஷம் சுக்கிரதசை வரும். அப்போ இந்த 20 வருஷம் சுக்கிரதசை தான் ரொம்ப முக்கியமான தசைங்க. அந்த 20 வருஷம் சுக்கிரதசைங்கிறது ஒரு முக்கியமான ஒரு தசைன்னு சொல்லிடலாம். ஒரு சில பேருக்கு சின்ன வயசுலேயே கல்யாணம் ஆகும் பாருங்கள், மூல நட்சத்திரக்காரங்களுக்கு 24, 25க்குள்ளேயே ஆயிரும். அது காரணம் சுக்கிரதசை நடந்துகிட்ருக்கும். சுக்கிரங்கிறது சொகுசுக்குண்டான கிரகம், நல்ல ஒரு ஆடம்பரத்துக்கு உண்டான கிரகம், பெண்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், ஆடம்பரம் உல்லாசம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே சுக்கிரன் தான். ஒருத்தர் நல்ல ஒரு இன்பமாக சொகுசாக வாழணுன்னா ஜாதகத்தில் சுக்கிரன் நல்லா இருக்கணும். ஒரு சில மூல நட்சத்திரக்காரங்க பிறக்கும் போது கஷ்டப்படுறாங்க. என்ன காரணம்னா சுக்கிரன் ஜாதகத்தில் கெட்டு போயிருப்பார். ராகோட சேர்ந்தோ இல்லை சனியோட சேர்ந்தோ உங்களுக்கு அஸ்தமனமாயோ கெட்டு போயிருந்தால் சுக்கிரன் பெருசாக யோகத்தை கண்டிப்பாக செய்யாது. சுக்கிரன் நல்ல ஒரு அமைப்பில் இருந்தாங்கன்னா சின்ன வயசுல ஒரு சொகுசான வாழ்க்கையை அவங்களுக்கு அமையிறத பார்க்க முடியுது. நல்லா படிப்பாங்க. சுக்கிரன் நல்லா இருந்துட்டு நல்ல படிப்பு நல்லா படிப்பு வரும். அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா நல்ல அறிவாளியாக இருப்பாங்க, நல்ல ஒரு ஆடம்பர பிரியராக இருப்பாங்க, லக்ஸுரியாக வாழணும்னு நினைப்பாங்க. இது எல்லாமே சுக்கிரதசையில் தான். சுக்கிரன் கெட்டு போனவங்களுக்கு தான் தேவையில்லாத தொடர்புகள், தேவையில்லாத பழக்க வழக்கங்கள். ஏன்னா குட்டி சுக்கிரன் கொட்டி கவுளுக்கும்னு சொல்லுவாங்க. ஒரு சில பேருக்கெல்லாம் பாருங்கள், மூல நட்சத்திரக்காரங்களுக்கு சின்ன வயசில் நிறைய காதல் தோல்வி வரும், லவ் ஃபெயிலியர் ஆகும். ஒரு சில பேர் தான் லவ் மேரேஜ் சக்ஸஸ் ஆகுது. சுக்கிரன் நல்லா இருக்கிறவங்களுக்கு. நல்லா இல்லாத ஜாதகத்தில் நல்லா இல்லாதவங்களுக்கு பிரச்சனை தான், தேவையில்லாத பஞ்சாயத்து தேடி வரும் வாண்டடாக. இப்போ சுக்கிரன்கிறது ஒரு யோகமான தசையாக இருக்கணும். ஜாதகத்தில் சுக்கிரன் நல்லா இருக்கா நல்லா இல்லையா எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஏன்னா ஒரு சில பேரில் இப்போ தான் 15, 16 வயசில் கடந்து வர்றாங்க. கண்டிப்பாக உங்கள் சுக்கிரதசை நடக்கும். சுக்கிரதசை முடிஞ்சவங்களுக்கு தெரியும் உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன நடந்து கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும். 3வதாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சூரிய தசை வருங்க. சூரியன் வந்து ஒரு 6 வருஷம். இந்த சூரிய தசையில் தான் தலைமை தாங்குகிற அந்த பண்பு பதவியெல்லாம் கிடைக்கும். ஏன்னா சூரியங்கிறது அரசாங்கத்துக்கு உண்டான கிரகம். ஒரு சில பேரில் பாருங்கள் 25 வயசுக்கு மேலெல்லாம் கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கிது. ஒரு சில பேருக்கு 22, 23லேயே கிடச்சிருது. என்ன காரணம்னா அந்த சூரியன் அந்த நடக்கக்கூடிய இந்த 6 வருஷம் சூரிய தசை யோக தசையாக அவங்களுக்கு அமைஞ்சிரும். இதே சிம்ம லக்னத்தில் பிறந்தவங்க, தனுசு லக்னத்தில் பிறந்தவங்க, மீன லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு கூட சுக்கிரதசை உங்களுக்கு சூரிய தசை யோகத்தை செஞ்சிடும். சூரியன்கிறது ஒரு பவர்ஃபுல்லான கிரகம், அதிகாரத்துக்கு உண்டான கிரகம், அரசாங்க வேலை கிடைக்கிறது, கவர்மெண்ட்டில் நல்ல ஒரு பொசிஷனில் இருக்கிறது, மேலதிகாரிகளோட தொடர்பு இருக்கிறது, அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா அரசியல்வாதிகளோட கான்டாக்ட், அந்த நட்பு வட்டாரம் கிடைக்கிறது எல்லாம் இந்த சூரிய தசையில் தான் நடக்கும். ஏன் ஒரு சில பேர் மூல நட்சத்திரக்காரங்களே அரசியலில் இருக்காங்க. அவங்களுக்கே வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றம் அந்த சூரிய திசையில் கண்டிப்பாக கிடைக்கும். கவர்மெண்ட் ஜாபில் இல்லாமல் இருக்கவங்க, ப்ரைவேட் ஜாபில் இருக்கவங்க வந்து பார்த்திங்கன்னா சீனியராக இருப்பாங்க, ஹெச்ஆராக இருப்பாங்க, சூப்பர்வைசராக இருக்கிறது, மேனேஜராக இருக்கிறவங்களாம் பாருங்கள் அந்த மூல நட்சத்திரக்காரங்க தான்.
அடுத்தவங்ககிட்ட கை கட்டி இருக்க மாட்டாங்க. இவங்க தான் அடுத்தவங்களை கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி வரும். எல்லாமே இந்த தலைமை தாங்குற பதவி, இந்த பண்பு கொடுக்கறது எல்லாமே இந்த சூரியன் தான். சூரியன் ஜாதகத்தில் நல்லா இருக்கணுங்க, கெடவே கூடாதுங்க. ஏன்னா அரசாங்கத்துக்கு உண்டான கிரகம் சூரியன், அதிகாரத்துக்கு உண்டான கிரகம் சூரியன், ஆத்மகாரகன் சொல்லுவாங்க. சூரியன்னா ஆத்மகாரகன். அப்போ சூரியன் கெடாமல் இருக்கிறது ரொம்ப 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 நல்லது. 4வது சந்திர திசை வரும் உங்களுக்கு. சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா 10 வருஷம். சந்திர திசை வந்து பார்த்திங்கன்னா 10 வருஷங்கும் போது கிட்டத்தட்ட 30 வயசில் தாண்டிடுவீங்க. 30லேருந்து 40 வரைக்குமே வரும். ஒரு சில பேருக்கு முன்னாடியே வரலாம். ஏன்னா அது நட்சத்திரம், கேதுவோட நட்சத்திரம் என்ன பாதத்தில் பிறந்திருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி மாறுபடும். சந்திர திசை வந்து தான் ஒரு சில பேரோட அம்மாவோட, உங்களோட 30 வயசுக்கு மேலெல்லாம் பாருங்கள், ஒருத்தரோட அம்மாவோட ஆரோக்கியம் கெட்டு போகும். சந்திரன் ராகுவோட சேர்ந்து, சந்திரன் சனியோட சேர்ந்தெல்லாம் இருந்துச்சுன்னா அம்மாவுக்கு ஆப்ரேஷன் பண்ணுறது, மூட்டு வலி பிரச்சனை, முழங்கால் பிரச்சனை, அந்த ஆர்த்தரைட்டிஸ் ப்ராப்ளம் எல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த சந்திரன் சனி காம்பினேஷன் தான். இப்போ இருக்கக்கூடாது. உங்களோட மனமும் கெட்டுரும். சந்திரன் சனியோட சேர்ந்த மனசு கெட்டு போயிடும், மனசு குழப்பமாக இருக்கும், வாழ்நாள் ஃபுல்லாக ஒரு தெளிவாக முடிவெடுக்க முடியாமல் போயிடும். சந்திரன் ராகுவோட சேர்ந்து அடிக்கடி இந்த கந்திருஷ்டின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த பிரச்சனை, அடிக்கடி உடம்பு அடித்து போட்ட மாதிரி டயர்டாக இருக்குது, இந்த மாதிரிலாம் வரும். தாயாருக்கும் பாதிக்கும், உங்களுக்கும் பாதிக்கும். சந்திரன் நல்லா இருக்கிறவங்க நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும். 30 வயசுக்கு மேலே வெளிநாட்டு போய் செட்டில் ஆனவங்கலாம் பாருங்கள், அந்த கேதுவோட நட்சத்திரம் மூல நட்சத்திரம் தான். வெளிநாட்டில் போய் செட்டில் நல்ல ஒரு நிலைமையில் இருக்கவங்க, நல்ல ஒரு பொசிஷனில் இருக்கவங்களுக்கெல்லாம் இந்த கேது திசை, அதாவது கேது நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த சந்திர திசை கண்டிப்பாக பக்காவாக இருக்கும். வெளிநாட்டு தொடர்பு, வெளிநாட்டில் போய் செட்டில் ஆகுறது, இல்லை வெளியூர் வெளிமாநிலத்தில் போய் செட்டில் ஆகுறது, அங்கே படிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சந்திர திசையில் தான் நடக்கும். 40 வயசுக்கு மேலே வரக்கூடிய சந்திரனுக்குள்ள செவ்வாய் திசை 47 வயசு கிட்டத்தட்ட 50 வயசு வரைக்குமே நடந்துடும். அந்த செவ்வாய் வந்து நல்ல ஒரு அமைப்பில் இருக்கவங்க தான் அந்த ரியல் எஸ்டேட் ஃபீல்டில் கொடி கட்டி பறக்கிறாங்க. நிறைய டாக்டர்ஸ், மருத்துவராக இருக்காங்க, அதிகார பதவியில் இருக்காங்க, நல்ல ஒரு முன்னேற்றம், நல்ல ஒரு வாழ்க்கை அமைகிறதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த செவ்வாய் திசையில் தான் கொடுக்கும். 40 வயசுக்கு மேலே தான் ஒரு சில பேர் டெவலப் ஆகிறாங்க பார்த்தீங்களா, இந்த செவ்வாய் திசையில் தான். ஏன்னா மருத்துவத்துக்கு உண்டான கிரகம் செவ்வாய், போலீஸ், இராணுவம், மிலிட்ரி எல்லாமே இந்த செவ்வாய் தான். அப்போ செவ்வாய் ஜாதகத்தில் நல்ல ஒரு ஸ்தானத்தில் ஸ்தான பலம் பெற்றிருந்து, இதில் திக்பலம் பெற்றிருந்து, சுபகிரகங்களோட சேர்க்கை இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த மருத்துவத்துறையிலையோ காவல்துறையிலையோ அந்த யூனிஃபார்ம் சர்வீஸ் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கெல்லாம் பக்காவாக இருக்கும் ஜாதகத்தில் செவ்வாய் நல்லா இருந்ததுன்னா. 50 வயசுக்கு மேலே வரக்கூடிய ராகு திசைங்க முக்கியமான திசை. நடுத்தரவை இதுக்கு மேலே வரக்கூடிய இந்த ராகு திசை தான் மூல நட்சத்திரக்காரங்களை புரட்டி போடும். ராகு வந்து நல்ல ஸ்தானத்தில் இருக்கணுங்க. ராகு வந்து 3, 6, 10, 11ஆம் இடத்துலேருந்து மேஷம், ரிஷபம், கடகம், கன்னி, மகரம் அந்த இடத்துல ராகு இருந்தாருன்னா பக்காவாக ராகு வேலை செய்வார். அது லக்னத்துக்கு யோகமான அமைப்பில் நல்ல யோகமான ஒரு வீட்டில் ராகுலாம் இருந்துட்டாருன்னா நிறைய நல்லது பண்ணுவார். நல்ல லக்னத்தில் நீங்கள் பிறந்திருக்கணும். நல்ல ஒரு லக்னம்னா உங்களுக்கு இந்த லக்னத்துக்கு 3ஆம் இடமா உங்களுக்கு மேஷம், ரிஷபம், கடகம், கன்னி, மகரம் வரணும். அந்த அமைப்பில் இருக்கவங்களுக்கு ராகு கொட்டி கொடுக்குற திசையாக இருக்கும். ஒரு சில பேர் பாருங்கள் 45, 50 வயசுக்கு மேலே பாருங்கள் பிரம்மாண்டமான ஒரு வாழ்க்கை வாழ்வாங்க. உலகத்தில் இருக்க அத்தனை சொகுசு வாழ்க்கை அனுபவிப்பாங்க. நடு வயசு வரைக்கும் அவங்களுக்கு ஒன்றுமே இருக்காது. கிட்டத்தட்ட அந்த 50 வயசுக்கு மேலே தாண்டினதுக்கப்புறம், 45, 50க்கு தாண்டினதுக்கப்புறம் வாழ்க்கை தலைகீழாக மாறும். என்ன காரணம்? அந்த ராகு கொட்டி கொடுக்குற ராகுவாக இருப்பார். 18 வருஷம் கிட்டத்தட்ட 45க்கு மேலேன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட 50 வயசு வரைக்கும் ஒரு சில பேருக்கு செவ்வாய் தசை நடக்கும். இப்போ அந்த 50 வயசுக்கு மேலே போனால் கிட்டத்தட்ட 68 வயசு வரைக்குமே உங்கள் வாழ்க்கை அற்புதமாக இருக்கும். வெளிநாட்டில் செட்டில் ஆகுறது, அதேமாதிரி பார்த்திங்கன்னா ஷேர் மார்க்கெட்டில் சம்பாதிக்கிறது, திடீர்னு பணம் வர்றது, எதிர்பாராத விஷயங்கள் பணம் வர்றது, பெரிய ஒரு சில டீலெல்லாம் முடியும் இந்த டைமில் தான். பெரிய பணத்துக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கெல்லாம் இந்த ராகு திசையில் தான் அந்த பணத்தை கொட்டி கொடுக்கும். இப்போ ராகு நல்ல இடத்துல இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கோடீஸ்வரனாக மாற்றிடும். எண்ணி பார்க்க முடியாத அளவு கோடீஸ்வரனாக இருக்காங்க பார்த்தீங்களா, 45, 50 வயசுக்கு மேலே அவங்களுக்கு ராகு திசை நடக்கும். இல்லை நடு ரோட்டுக்கு வருவாங்க, பிளாட்ஃபார்ம் வரைக்கும் வந்து நிற்பாங்க, ரோட்டுக்கு வந்து நிற்பாங்க. ராகு திசை நடுவில் ரோட்டு கொண்டு வந்து நிற்கிறோம். ஒரு மனிதனை வந்து வாழ வைக்கிறது, வீழ வைக்கிறது இந்த ராகு திசை தாங்க. இந்த மூல நட்சத்திரக்காரங்களுக்கு ஒன்றா கொண்டு போனால் அப்படி கோபுர உச்சிக்கு டாப்பில் கொண்டு போய் விட்டுரும், இல்லைன்னா அப்படியே கீழே வந்து இருந்து ரோட்டு கொண்டு வந்து விட்டுரும். இது எல்லாமே இந்த ராகு தான். ராகு வந்து பார்த்திங்கன்னா பாம்பு கிரகம், சர்ப்ப கிரகம் சொல்லுவாங்க. திருப்திப்படுத்த முடியாத கிரகம். அது எந்த இடத்துல இருக்கோ கொடுத்துருந்துச்சுன்னு நினச்சா கொடுத்துட்டு போயிட்டே இருப்பார். உங்களை முடிக்கணும்னு நினச்சாருன்னா நடு ரோட்டுக்கு வந்து விட்டுருவார் இந்த ராகு திசையில். அதனால் ராகு எந்த அமைப்பில் இருக்கார் பாருங்க, ரொம்ப முக்கியம். கடைசி காலத்தில் உங்களுக்கு 68, 70 வயசு பக்கமெல்லாம் உங்களுக்கு குரு திசை வரும். அந்த குரு திசையும் தாண்டவங்க இருக்காங்க. 80, 85 வயசு எல்லாம் மேலே தாண்டவங்க மூல நட்சத்திரக்காரங்க இருக்காங்க. அந்த குரு திசையில் நல்ல ஒரு சில பேருக்கு நல்ல முடிவு வரும், நல்ல ஒரு வாழ்க்கை. பேரம்பத்தியில் எடுத்ததுக்கப்புறம் திருமணமெல்லாம் ஆகி பார்த்திங்கன்னா பேரம்பத்தியில் எடுத்து எல்லாம் கண்ணில் பார்த்து அவங்க நல்லா செட்டில் ஆனவங்களாம் பார்த்திங்கன்னா அந்த கேதுவோட மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்க தான் இருப்பாங்க. கண்டிப்பாக இருக்குங்க. அதுக்கு நடுவில் ஒரு சில பேருக்கு வாழ்க்கை பாதிக்குது. என்ன காரணம்? அவங்க ஜாதகத்தில் தசாபுத்தி சரியில்லை, கிரகங்கள் சாதகமாக இல்லை. கிரகங்கள் சாதகமாக இல்லைன்னா நெகட்டிவாக தான் பண்ணும். அப்போ உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் நீங்கள் நட்சத்திர பாதம் என்ன, 1ஆம் பாதமா, 2, 3, 4ஆம் பாதமா, என்ன தசாபுத்தி போகுது, உங்கள் வயசு என்ன, வயசுக்கு தகுந்த மாதிரி தான் சில விஷயங்கள் நடக்கும். எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி நடக்காது. ஒரு சில பேர் குரு திசையில் அதை தாண்டவே மாட்டாங்க.
ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா ராகு திசையில் அவங்க ஆயுள் முடியும். அப்போது ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசாபுத்தி முக்கியம், உங்களோட வயசு முக்கியம், என்ன நட்சத்திர பாதத்தில் பிறந்தீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் உங்கள் தலையெழுத்து உங்கள் வாழ்க்கை போயிட்டு இருக்குங்கிறதுல சந்தேகமே கிடையாது. பிறப்பு ஜாதகத்தில் என்ன தசாபுத்தி போகுதுன்னு பாருங்கள், அது ரொம்ப 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 முக்கியம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சோதரர் தமிழரசன். இந்த சேனல் பிடிச்சிருந்தா உங்கள் நண்பருக்கு உறவினருக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும். நன்றி, வணக்கம்.